த வெயிட் இஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சில இருந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. அப்படி இது என்ன நோட்டிபிகேஷன் அப்படின்னா, முக்கியமான துறைகளுக்கு தேவையான அசிஸ்டன்ட் இன்ஜினியர் லெவல் வேகன்சி முழுவதும் சொல்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து இன்னைக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. சிடிஎஸ்இ அதாவது கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ரீசெண்டா இதே மாதிரி நோட்டிபிகேஷன் வந்திருக்கும், நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அது வந்து இன்டர்வியூ போஸ்ட், பட் இது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட். அந்த நோட்டிபிகேஷன்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கு, இன்டர்வியூ இருக்கு. பட் இந்த நோட்டிபிகேஷன்ல ஒன்லி எக்ஸாம் மட்டும்தான், இன்டர்வியூ அல்லாத பதவிகள் நான் இன்டர்வியூ அப்படிங்கிறதையுமே தெளிவா கொடுத்துட்டாங்க. ஓகே, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வாங்க. இதுக்கு நீங்க ஆன்லைன் மோட்ல தான் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன துறைகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் தொடர்பா இன்னும் நிறைய ஆர்வம் வரலாம். ஸோ இதில் பாருங்க, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி டிஎம்டிஏ இருக்குல்ல, அதுக்கு தேவையான ஜூனியர் பிளானர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அடுத்து டிஎன்ஹெச்ஆர்சி, ஸோ இதுக்கு தேவையான அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அப்புறம் அசிஸ்டன்ட் ஸ்தபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பாருங்க 39, 38 வேகன்சி, எல்லா குவாலிஃபிகேஷனும் காமனான குவாலிஃபிகேஷன் தான். அடுத்து பாருங்க, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல 116 பேர் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு ஹவுசிங் போர்டா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், ஹைவே டிபார்ட்மெண்ட் பாருங்களேன், கிட்டத்தட்ட 92 பேர் எடுக்கிறாங்க. அதே மாதிரி வாட்டர் ரிசோர்ஸ், ஃபிஷரிஸ், மேரிடைம் போர்டு. அடுத்து பாருங்க, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் ஒரு நிறைய வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு, மொத்தமாக 50 வேகன்சி கிட்டே இருக்கு. இது மாதிரி பாருங்க. அடுத்து பாருங்க, பஞ்சாயத்து துறையில இருந்து 41 அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வேகன்சியுமே இந்த நோட்டிபிகேஷன் மூலமா தான் ஃபில் பண்றாங்க. மொத்தமா பாருங்க நிறைய வேகன்சி. எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஒரு 33, மொத்தமா 615 வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, ஸோ நான் ஒன் பை ஒன்னா எல்லாத்துக்குமான குவாலிஃபிகேஷனுமே நிச்சயமா நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதற்கான போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. நீங்க வர 25, அதாவது அடுத்த மாசம் 25ஆம் தேதி வரையும் டைம், அதுக்குள்ளே நீங்க ஆன்லைன்ல நீங்க இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். வர 27ஆம் தேதி உங்களுக்கான போர்ட்டல் வந்து ஓபன் ஆகுதுங்க. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்கு, பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரே தேர்வு தான், 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டில இருந்து கேள்விகள் இருக்கும். ஓகே, அடுத்து பேப்பர் 2 அப்படிங்கிறது சப்ஜெக்ட் பேப்பர். இதுல எல்லா சப்ஜெக்டும் வராது. இதுல நீங்க எந்த சப்ஜெக்டை எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ, ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து நீங்க அந்த பேப்பர் சப்ஜெக்ட் பேப்பர் வந்து சூஸ் பண்ணுவீங்க. அதுல இருந்து உங்களுக்கான கேள்விகள் இருக்கும். தேர்வு பாத்தீங்கன்னா டென்டேட்டிவ்லி 4ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரை இருக்குமா. எந்த மாசத்துல அப்படின்னா 8ஆம் மாசத்துல. ஓகே, இதுல ஏதோ ஒரு நாள்ல உங்களுக்கு தேர்வு இருக்கும். அது எல்லாமே நீங்க அப்ளை பண்ணக்கப்புறம் உங்களுக்கு கால் லெட்டர்ல அவங்க இன்டிமேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, அதே மாதிரி சப்மிட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்றதுக்கான கரெக்ஷன் விண்டோவும் ஓபன் பண்ணுவாங்களாம். 29, 30, 1 இந்த 3 நாள். ஓகே, இந்த 3 நாள்ல நீங்க வந்து சப்மிட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பட் அதான் கரெக்ஷன் இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்லெஸ்ஸா அப்ளை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்பவே கரெக்டா அப்ளை பண்ணிருங்க. அதே மாதிரி எந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அதோட போஸ்ட் கோடை வந்து நீங்க கரெக்டா நோட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர்ல லிஸ்ட் அவுட் எழுதிருங்க. ஓகே, லெவல் 20ல கொடுக்குறாங்க சேலரி. எல்லாம் பாத்தீங்கன்னா முதல் மாச சம்பளமே 50,000க்கு மேல. ஏன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், இன்ஸ்பெக்டர், ஜூனியர் சயின்டிபிக் ஆஃபீஸர், இந்த மாதிரி சூப்பரான பெரிய பெரிய பதவிகள். உதாரணத்துக்கு ஃபாரன்சிக் சயின்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான போஸ்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்றாங்க. டிஎன்இபி இதுல ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தோம், பட் டிஎன்இபி ஆட் பண்ணல. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா டிஎன்இபி நோட்டிபிகேஷன் வரப்ப கூட ஆட் பண்ணல. பட் அதுக்கப்புறம் எழுதுறவங்களுக்கு மட்டும் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம் டிஎன்பிஎஸ்சி ஏஐல இன்க்ளூட் பண்ணி எடுத்தாங்க. பட் இந்த முறையும் அது மாதிரி எடுப்பாங்கன்னு சொல்லிட முடியாது. லாஸ்ட் டைம் எடுத்தாங்க, அந்த ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த டைம் ஏன் இந்த நோட்டிபிகேஷன்ல வரல அப்படிங்கிறதும் தெரியல, எந்த அப்டேட்டுமே இல்லை. ஓகே, வயது வரம்பு பாருங்க, 21 வயசு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். மினிமம் 21ல இருந்து நீங்க பொது பிரிவினர் அப்படின்னா 32 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா போஸ்ட்டுக்கும். அதே மாதிரி சில பதவிகளுக்கு மட்டும் 35, 37 அப்படி சொல்லி கொடுப்பாங்க. பொது பிரிவினர் இல்லாம மீதி உள்ள வகுப்பினர், அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னா 21ல இருந்து உங்களுக்கு எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது. நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட். நீங்க 60 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாமா. சில பதவிகளுக்கு மட்டும் நீங்க என்னதான் வந்து இந்த மாதிரி பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்ல வந்தாலும், எஸ்சி, எஸ்சி, எஸ்டில வந்தாலும் சில பதவிகளுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் உண்டு. அது என்னென்ன பதவிகள் அப்படிங்கிறத இதுல பாருங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், அதாவது அந்த பதவிகளுக்கான போஸ்ட் கோடை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுல மென்ஷன் பண்ணிருக்கிற இந்த போஸ்ட் கோட்ஸ்க்கு மட்டும்
பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா 34 வயசு வரையுமா, எஸ்சி எஸ்சி எஸ்டினா 37 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாமா. அதே மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் எல்லா வகுப்பினருக்கும் 37 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி உள்ள பதவிகளுக்கெல்லாம் நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட். ஓகே, கல்வி தகுதி பார்த்துடலாம். இப்போ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அந்த மாதிரிலாம் இருக்காதுக்கு அப்படின்னா பிடெக் சிவில் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். சில பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா பிடெக் முடிச்சிருப்பாங்க, பிளஸ் வந்து 1 இயர் அப்ரண்டிஸ், கவர்மெண்ட் அப்ரண்டிஸ் எங்கேயாவது முடிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க, பட் கட்டாயம் கிடையாது. ஓகே, அந்த மாதிரி சில படிப்புகளும் இருக்கு. மெயினா இப்போ நான் இப்போ ஷோ பண்ற வேகன்சி எல்லாமே பிடெக் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு. சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்குன்னு தனியா ஃபர்ஸ்ட் வேகன்சிஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து ஷோ பண்றாங்க. அடுத்து எலக்ட்ரிக்கலுக்கு என்னென்ன வேகன்சி அப்படிங்கிறத போஸ்ட் கூட மென்ஷன் பண்ணி அவங்க ஷோ பண்றாங்க. பிடெக் எலக்ட்ரிக்கலுக்கு என்னென்ன வேகன்சி, அப்புறம் மெக்கானிக்கலுக்கு எந்த வேகன்சி இருக்கு அப்படிங்கிறத போஸ்ட் கூட மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. இந்த 2 போஸ்ட் கோட். அடுத்து வந்து பாருங்க அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அதாவது இவங்களுக்கு நிறைய வேகன்சி இருந்துச்சு 1667க்கு, கிட்டத்தட்ட ஒரு 116 நினைக்கிறேன். பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சவங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பி மெக்கானிக்கல், பி சிவில், பிடெக் ஆட்டோமொபைல், பி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், பி இண்டஸ்ட்ரியல், சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல், மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் கூட அப்ளை பண்ணலாமா அந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு. ஆனா என்ன சொல்றாங்கன்னா இந்த படிப்புகள் இல்லாம, அதாவது இந்த படிப்புகள் படிச்சு அப்ளை பண்றவங்க இல்ல அப்படின்னா கீழே உள்ளதை கன்சிடர் பண்ணுவாங்களாம். அதெல்லாம் இந்த பிடெக் அக்ரியில முடிச்சவங்களே நிறைய பசங்க இருக்காங்க, அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி அவங்க எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான். இன்கேஸ் அந்த 116 போஸ்ட்டை இந்த பிடெக் பிஎஸ்சி அக்ரி படிச்சவங்க இல்ல அந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னா அடுத்து உள்ள இவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் கீழே சொல்லியிருக்காங்க. அடுத்து சிஸ்டம் மேனேஜர்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ஸோ இந்த மாதிரி படிப்புகள் முடிச்சவங்க, அப்புறம் எம்சிஏ முடிச்சவங்க, ஸோ அவங்க எல்லாருக்குமே இதுல வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டட்ல முடிச்சவங்க, அப்புறம் பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸு, அப்புறம் வந்து டிகிரி, ஸோ இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸு, அப்புறம் வந்து எம்எஸ்சி டிகிரி, நீங்கள் ஃபுல்லாக இது எல்லாத்தையுமே ஒன் டைம் உங்கள் கல்விக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுமே பாருங்கள். டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, டிகிரி இன் மேக்ஸு அவங்களுக்கு முடிச்சதுக்கும் இருக்குது. ப்ளஸ் என்னென்ன சப்ஜெக்டை நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் டிகிரி முடிச்சவங்களுக்கு இருக்குது. மாஸ்டர் டிகிரி அதே இதில் முடிச்சவங்களுக்கு இருக்குது. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து எக்கனாமெட்ரிக்ஸில், அதாவது எந்த படிப்பு ரிலேட்டடாக அதில் வந்து வேகன்சி இருக்கோ அதில் பிடெக் கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா பேச்சுலர் டிகிரியும் மாஸ்டர் டிகிரியும் வந்து இவங்க கேட்குறாங்க. அப்புறம் மைனிங் இன்ஜினியரிங் வேகன்சி இருக்குது. அப்புறம் மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் இருக்கு. ஸோ அதில் வந்து மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் இதில் ஏதாவது ஒரு டிசிப்ளின்ல எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாமா. அடுத்து வந்து பாருங்க, இந்த அசிஸ்டன்ட் ஸ்தபதி அப்படிங்கிற பதவி இருந்தது. இதுக்கு வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர், பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி அது ரிலேட்டடாக முடிச்சவங்களுக்கு அவங்க வந்து வாய்ப்பு தராங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான படிப்பு. அந்த மாதிரி படிப்புகளுக்கும் இதில் வந்து வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி படிப்புகள் எல்லாத்தையுமே ஒன் டைம் ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணுங்க. உங்கள் படிப்புக்கு எது இருக்கோ அந்த போஸ்ட்டு கூட நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த நோட்டிபிகேஷன்ல எந்தெந்த பதவிகளுக்கு மாற்றுத்திறனாளி நண்பர்கள் எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த பதவிகளுக்கெல்லாம் அவங்க எலிஜிபிள் இல்லை. அப்புறம் எந்தெந்த பதவிகளுக்கெல்லாம் மாற்றுத்திறனாளி நண்பர்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ், ஈஸியா புரியும் அவங்களுக்கு எதை அப்ளை பண்ணணும், எதை அப்ளை வேணாம், என்னென்ன பதவிகள் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்க, ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான். அதுக்கப்புறம் இன்டர்வியூ அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த எக்ஸாம்ல எடுக்கக்கூடிய ஸ்கோரை பொறுத்து தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ரோ உங்களுக்கானது அப்படின்னா, பேப்பர் 1ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல இருந்து 100 கொஸ்டின் எஸ்எஸ்எல்சி தரத்துக்கு வரும். ஜென்ரல் ஸ்டடீஸ்ல இருந்து 75 கொஸ்டின் டிகிரி லெவலுக்கு, அப்புறம் ஆப்டிடியூட்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின் 10ஆம் வகுப்பு லெவலுக்கு. இது வந்து 3 மணி நேரம் நடக்கும். ஓகே, ஸோ அன்னைக்கே பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 இருக்கும், சப்ஜெக்ட் பேப்பர். இது வந்து டிகிரி, பிஜி டிகிரி நம்ம சூஸ் பண்றதை பொறுத்து நம்ம சப்ஜெக்ட்ல இருந்து 200 கொஸ்டின் கேட்பாங்க. அது ஒரு 3 மணி நேரம் காலையிலையும் சாயந்தரமும் நடக்கும். ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா 450 மார்க்குக்கு உங்களுக்கான தேர்வு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை பொறுத்து தான் உங்களுக்கு மெரிட் முறை. இதுல இந்த சப்ஜெக்ட் பேப்பர் இருக்குல்ல, பேப்பர் 2, அதுல எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதையுமே இங்க வந்து டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. அதற்கான சிலபஸ்மே இந்த பிடிஎஃப்ல ஃபுல்லா வந்து பேஜ் எண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிபிகேஷன்ல 24வது பக்கத்துல எதுவும் சந்தேகங்கள் இருந்தா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல கூட நீங்க அலுவலக நேரங்கள்ல, அலுவலக நாட்கள்ல நீங்க வந்து தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம்.
எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வழிமுறையுமே இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோட்டோவில் உங்களோட பெயரும் ஃபோட்டோ எடுத்த தேதியும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஃபோட்டோ ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். ஃபோட்டோ எடுத்த தேதி, அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அது மாதிரி நீங்கள் வந்து ரீசெண்டாக உள்ள ஃபோட்டோவில் ஃபோட்டோ எடுத்த தேதியை நீங்கள் பிரிண்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். பிறந்த தேதி இல்லை, ஃபோட்டோ எடுத்த தேதி. அப்புறம் எழுத்து தேர்வு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டங்கள்லையுமே நடக்குது. ஸோ நீங்கள் உங்கள் மாவட்டத்திலே இல்லை உங்களுக்கு விருப்பமான மாவட்டத்திலே நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். 100 ரூபாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி டக்குனு போய் இதுக்கு அப்ளை பண்ணிடலாம். அப்படி இல்லைனா புதுசாக நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு டைரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் ஒரு 40வது பக்கத்துக்கு மேலெலாம் சிலபஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பதவிக்கும் தனித்தனியாக ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தமிழ் கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் என்ன அப்படிங்கிறத தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பேப்பர் 2ல் என்ன டிகிரியோ அதை சூஸ் பண்ணால் போதும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க 491 அந்த மாதிரி. இது வந்து அக்ரி முடித்தவங்களுக்கு இவங்க இதை கவர் பண்ணணும். அடுத்து அக்ரிகல்ச்சர் ஆட்டோமொபைல் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா 562 அவங்களுக்கு இது. ஸோ அந்த மாதிரி அந்த கோடை பொறுத்து நீங்கள் வந்து உங்களுக்கான சிலபஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். அந்த கோடை எங்கே பார்க்கணும் அப்படின்னா, இந்த பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் இருந்துச்சுல, இதில் நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு சொல்லி போஸ்ட் கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோடு அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த போஸ்ட் கோடுக்கு நேராக உள்ள சப்ஜெக்ட் கோடுக்கு என்ன சப்ஜெக்ட் நீங்கள் கீழே கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து படிக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சிலபஸை நீங்கள் செக் பண்ணுறது. வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸ்லேயும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இதில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.